வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம கருப்பு உளுந்து இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம். இதுக்கு கருப்பு உளுந்து 2 கப் தேவை. நான் இதில் 400 கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தோலோடு இருக்கக்கூடிய உளுந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து கருப்பு உடச்ச உளுந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை முழு உளுந்தும் எடுத்துக்கலாம், எதனாலும் எடுத்து செய்யலாம். கருவேப்பிலை கொஞ்சம், இது வந்து கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு வச்சிடலாம். 10 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக தூள் பெருங்காயம் இருந்தால் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு எள் 1/2 கப், நான் இதில் 100 கிராம் கருப்பு எள் எடுத்திருக்கேன், 1/2 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கிடலாம், எதனாலும் யூஸ் பண்ணலாம். சிகப்பு வத்தல் 40 சிகப்பு வத்தல் நான் இதில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே இட்லி பொடி நம்ம அப்படியே சாப்பிட்றதுனால இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு ஃப்ரை ஆயிரும், ஆனால் தீஞ்சிடும், அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். நல்லா அந்த கலர் வந்து இன்னும் டார்க்காக சேஞ்ச் ஆகும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோன்னா 10 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணணும். இதே மாதிரி கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை அப்படியே ஆற விட்டுறலாம். எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம கருப்பு எள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கருப்பு எள் கருப்பு உளுந்துனா வந்து ரொம்பவே ஹெல்த்தி. அதனால் நம்ம இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லேசாக அந்த எள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது நம்ம நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுற நேரம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக இட்லிக்கு தோசைக்கெலாம் நம்ம சட்னியெல்லாம் செய்கிறதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதனால் இந்த மாதிரி நம்ம நிறைய செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து எப்போவுமே செஞ்சு வச்சுட்டு நல்லா ஒரு ட்ரை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த எள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் சேர்த்து ஆற விட்டுலாம். நெக்ஸ்ட் இதில் மிளகு சீரகம் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லேசாக அந்த சீரகத்தில் வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம்.
இப்போ லேசாக அந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா டக்குன்னு தீஞ்சிடும். அதனால் எப்போவுமே இது லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா அந்த கருவேப்பிலையில் உள்ள தண்ணியெல்லாம் போகணும். அது வரைக்கும் இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா முருகலாக வரணும். அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு முடிஞ்சதுன்னா நம்ம வெயிலில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் போயிடும். இல்லைனா இதில் வந்து தண்ணி போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம தண்ணியோடு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வண்டு வச்சிரும், ஃப்ரெஷ்ஷாக இருக்காது நமக்கு இட்லி பொடி. அதனால் நல்லா அந்த தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நல்ல ஒரு கலர்லாம் லேசாக சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் வந்து தண்ணியில் கழுவிட்டு ஒரு டவலில் கூட நீங்கள் அதை ஒத்தி எடுத்துக்கலாம் தண்ணி போகிறதுக்கு. இந்த கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இட்லி பொடிக்கு. அது ரொம்ப சத்தானதும் கூட கருவேப்பிலை. அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கருவேப்பிலை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதையும் அந்த பிளேட்டில் சேர்த்துடலாம். இப்போ இதையும் ஆற விட்டுறலாம். நெக்ஸ்ட் இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனெல்லாம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம். நான் இதில் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதையும் அந்த பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். மீதம் இருக்கிற எண்ணெயில் நம்ம பூண்டு சேர்த்துடலாம். பூண்டை நல்லா தட்டி சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி தான் சேர்க்கணும் பூண்டு சேர்க்குறப்போ. இல்லைன்னா அந்த பூண்டில் உள்ள அந்த ஈரத்தன்மைலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க விடாது. இட்லி பொடி வந்து சீக்கிரமாக வண்டு வச்சிடும். அதனால் அதை நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்தோன்னா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி சேர்க்கணும். அதனால் இதை தட்டி சேர்த்தோம் அப்படின்னா இது நல்லா ஃப்ரை ஆயிரும் உள்ள வரைக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து திருப்பி அதே பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இந்த பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் திருப்பி அதே பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறேன். இப்போது மீதம் உள்ள எண்ணெயில் நம்ம வச்சுருந்த வத்தல் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். லேசாக இது கலர் சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதையும் நம்ம ஆற விட்டலாம். இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். ஏன்னா சூட்டோட
அரைக்கக்கூடாது. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு நம்ம அரைச்சதுக்கப்புறம் உள்ள அந்த சூடும் ஆறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் இது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் நல்ல ஒரு க்ளீனான ட்ரையான பாட்டிலில் சேர்த்துட்டு தேவைப்படுற நேரம் நல்லா ட்ரை ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு. ஈர ஸ்பூனோ இல்லை ஈரக்கையோ நம்ம வந்து உள்ளே வைக்கக்கூடாது. அப்படின்னா சீக்கிரத்தில் வண்டு வந்துடும், ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. நீங்கள் இது ரொம்ப நாளைக்கு செஞ்சு வைக்கிறதா இருந்தால் இடையில ஒரு தடவை வந்து நீங்கள் இதை வந்து கடாயில் ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த இட்லி பொடியை திருப்பியும் உள்ளே வச்சுக்கலாம். இல்லைனா இட்லி பொடியை லேசாக வெயிலில் காய வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் நீங்கள் நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வத்தல் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஆற விட போகிறேன். எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரை பண்ணி இந்த பிளேட்டில் வச்சுருக்கு. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். மிக்ஸி ஜார்லேயும் நம்ம வந்து இதை அரைக்கிறதுக்கு முன்னால் நல்லா ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜாராக எடுத்துக்கலாம். அதுலேயும் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ நமக்கு சுவையான கருப்பு உளுந்து இட்லி பொடி தயாராகிடுச்சு. இதை நம்ம இட்லி தோசையோட வச்சு சாப்பிடலாம். அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தவங்க புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.